Yo, can you all hear me? Okay, today we are going to see about SSH key. Before seeing SSH key, let me tell you what is SSH. SSH is a secure cell. Okay. இதை பாருங்கள், இது எது புரியாதுன்னு பார்த்தா. ஸோ சிம்பிளாக இருக்கிறக்காண்டி நான் இதுலேயே போகிறேன். ஏஐட்ட கேட்குறேன், பிகாஸ் இட் வில் give answers as simple as that. Secure remote login, secure cell, cryptography, network protocol user access manager, blah 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 blah. You can all read that. இது வந்து டெல்நெட்டுக்காண்டி கொண்டு வந்தது தான் செக்யூர் செல்லு. இது வந்து டெல்நெட்டுங்கிறது சும்மா நார்மல் ப்ரோட்டோக்கால். வி கேன் ஸ்பீக், சும்மா நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கலாம். இங்கே ஒரு போர்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதை லிசன் பண்ணி சேட் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் நாட் என்கிரிப்டட், எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக தான் இதை கொண்டு வந்தாங்க, ரிமோட்டு. இது வந்து செக்யூராக இருக்கும் ரொம்ப. என்கிரிப்டடு இதெல்லாம் இருக்கும். அதான் ஆத்தென்டிகேஷன் மெத்தட்லாம் எவ்வளோ இருக்குது. பாஸ்வேர்டு, பப்ளிக்கு, ப்ரைவேட் கீ பேர், இன்னும் நம்ம என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்ட்ஸு. ஓகே, இது தான் பேசிக்கலி எஸ்எஸ்ஹெச்கி. வேறு எஸ்எஸ்ஹெச்கி ஆர்கிடெக்சர்லாம் தேவையில்லை. டிரான்ஸ்போர்ட் லைட்டு, ஆத்தென்டிகேஷன் லேயர், கனெக்ஷன் லேயர். ஓகே, அதெல்லாம் இருக்குது. டனல் பண்ணிங்கன்னா ஓகே. Let me show you how to configure SSH. That's why I am coming here. I am not going to teach you what is SSH like in college or something. I am going to literally show you how to configure SSH key. Okay, SSH key வேணுன்னா ஒரு சர்வர் வேணும், ஒரு கிளைண்ட் சர்வர் மாடலு. இப்போ நான் இது வந்து இதை சர்வராக உபுண்டு வந்து சர்வராக யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஐ எம் கோனா யூஸ் மை கம்ப்யூட்டர் அஸ் அ கிளைண்ட். ஓகே, கமாண்ட் ப்ராம்ப்டை வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? இப்போ வந்து let me regenerate the start my computer. கத்தாடாவா என்னடா பண்ணுது தெரியுது. ஓகே, as you can see here hardware இது is in light blue or something. ப்ளூ கலராக இருந்தால் தான் ஹார்ட்வேர் ஒர்க் ஆகுது, ஏதோ பூட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ நெட்ஒர்க்லாம் இங்கே பாருங்கள், நெட்ஒர்க் எஸ்எஸ்டி எல்லாம் நான் யூஸ் பண்ண இங்கே எல்லாம் கலர் மாறும். இங்கே பார்த்தீங்களா, ஃப்ளாப்பி டிஸ்கெல்லாம் மாறிக்கிட்டுருக்கு. இதுதான் இது விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ண தெரிலன்னா எப்படி பண்ணணுன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு சாம்பிள் வீடியோவாக தான் இருக்க போகுது. பட் ஐ எம் கோனா டீச் எவ்ரி ஃபக்கிங் வே. அதுவும் இல்லாமல் நானே என்ன வேறு பார்க்கல, அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே எஸ்எஸ்ஹெச்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் நேற்று, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். எங்கடா வரும் இடிசியை காணும். சரி, இதில் இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். நான் இப்போ அவ்வளோ ஏதோ ஒரு கமாண்ட் பார்த்தனே மறந்து போச்சு. If you don't know, feel free to search and learn. Okay,
how to remove post bro இல்லடா ப்ரோ எல்லாமே நேற்று பண்ணண்டா ப்ரோ ஹிஸ்ட்ரி இருக்குமா history oh you don't have a history bro எல்லாம் போனால் 1008 கிடக்குண்டாடி ஓகே நான் வந்து சிங்கிள் ஃபைலாகவே ரிமூவ் பண்ணுறதுக்கு டோட்டலி என்னது இருக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார் ஓகே திஸ் இஸ் தான் நினைக்கிறேன் இதை போட்டு பார்ப்போம் இதுதான் நினைக்கிறேன் பார்ப்போம் SSD ஃபர்ஸ்ட் ஸ்டோர் LSC RM minus R SSD first if you don't know what I'm doing permission denied sudo rm minus r first everything is deleted now ஓகே இப்போ வந்து இது வந்து இதுன்னு நம்ம வச்சுக்கோங்க சர்வரு நான் கிளைண்ட் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைமு ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம் எஸ்எஸ்எஸ்க்கு கீயை டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இருக்கிற எல்லா அப்டேட்டையும் போட்டு விட்ருங்க சோடோ apt அப்டேட்டு வந்து சோடோ apt அப்கிரேடு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு விட்ருங்க அது ஆகிட்டுருக்கட்டும் ஓகே okay all commands I used before is here okay now I am going to reconfigure the இப்போ நம்ம டெலீட் பண்ணோம்ல எல்லா இடத்துலையுமே இது இருக்கும் அது என்னது எஸ்எஸ்க்கு ஆல்ரெடி இருக்கும் இப்போ நான் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ரீகான்ஃபிகர் பண்ண போகிறேன் ரீகான்ஃபிகர் பண்ணலாம் அதுக்கு இல்லைன்னா இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணுங்களேன் நான் நார்மலாக வெயிட் a minute யா இதை போட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும் இன்ஸ்டால் ப்ரோ வாட் த ஃபக்
wait a minute. Okay, let me use this command. Okay, sudo மறுபடியும் நான் இது பண்ண போகிறேன், SSH கீயை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சிடி போயிட்டு சிடி டபுள் டாட் போயிட்டு இப்போ வந்து சிடி இடிசியில் SSH கீழே எல்எஸ் போட்டால் எதுவுமே இல்லையா? சூடோ ரீகான்ஃபிக் configure SSH key open SSH server இதை போடுவோம். bro what the fuck, how to reconfigure SSH open SSH server. What is the command? Configure command SSH key. I am deleted SSH post so that I need to configure SSH open SSH server needs for this. வெயிட் பண்ணுங்க, வரும். பார்த்தா இது நல்லா எல்லாம் இதுவே பண்ணுது. ஓகே, இந்த கமாண்டை ரன் பண்ணி பார்ப்போம். sudo apt get install reinstall. sudo apt get reinstall. open SSH server. Okay, as you can see ரீஇன்ஸ்டால் ஆகி இப்போ புது ஹோஸ்ட்டு அதையெல்லாம் க்ரியேட் பண்ணிடுச்சா. இப்போ போட்டோம்னா எல்லாமே வந்துடுச்சு மறுபடி. ஓகே, இப்போ பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே வந்துடுச்சு. இப்போ SSH கீழே ஹோஸ்ட்டு கீ எல்லாம் இருக்கணும், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஐ நீட் டு மாஸ்டர் தி கமாண்ட்ஸ் ப்ரோ, ஐ எம் லாகிங் இன் இட். ஓகே, இப்போ வந்து இந்த சிஸ்டமோட ஐபியை வச்சு கூட நம்ம லாகின் பண்ணலாம்.
ஐஎஃப் கான்ஃபிக்னு போட்டு ஐபி எடுங்க. இங்கே இருக்கு பாருங்கள் ஐபி. நமக்கு எது தெரியுமா, யூசர் இது தெரியும். இப்போ வந்து லாகின் மட்டும் டைப் பண்ணுங்க. ஆனால் இப்போ லாகின் ஆகாது. நான் சொல்கிறேன். SSH போட்டு உங்கள் சிஸ்டம் நெட்டு அட்டு போட்டு ஐபி போடுங்க. 192.168. ப்ரோ இருங்களா டாட்டு. இப்போ வந்து 137.128 போட்டதுக்கப்புறமா ஃபெயில்டுன்னு வருது. ஏன்னா ஐ எம் ஆல்ரெடி யூஸ்டு திஸ் பிஃபோர், அதனால் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு. இப்போ நான் என்ன பண்ணோன்னா, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஃபைலை போய் டெலீட் பண்ணி விட்டேன்னா இது எனக்கு பிரச்சனை காமிக்காது. அப்படின்லாம் SSHல நோன் ஹோஸ்ட்டில் இதில் சேவ் ஆகிருக்கும். இதை நான் ரிமூவ் மட்டும் பண்ணி விட்டேன்னா போதும். இந்த 2 ஃபைலுமே டெலீட் பண்ணி விட்டாரேன். இது வந்து ஐடி RSA இருக்குல்ல, இது 2யுமே நீங்கள் யார்கிட்டையும் காமிக்கக்கூடாது. பப்ளிக் கீ இருக்கும், பப்ளிக் கீயை காமிக்கலாம், ப்ரைவேட் கீயை மட்டும் காமிக்கக்கூடாது. அது ரொம்ப சீக்ரெட்டு. இப்போ நான் அதவே யூஸ் பண்ணுறேன் பாருங்களேன். எஸ் கேட்குதா, ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குதா, எஸ் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்குது. இந்த இல்லைன்னா சர்வரோட பாஸ்வேர்டை போட்டு ஆயின் பண்ணிட்டேன்னா இப்போ நான் இங்கே இல்லை. அதாவது இந்த கம்ப்யூட்டரை how can I say this, I am logging your SSH using, as you can see, the username here and here. This is my computer, not a Linux or VMware computer. This is VMware virtual machine. I run Ubuntu here. Okay. இப்போ வந்து இப்போ இதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என் நெட்டு தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ என் நெட்டு எவ்வளோனா 60 Mbps ஸ்பீடு. வேறு நான் உங்களுக்கு ஸ்பீட் டெஸ்ட் கூட பண்ணி காமிக்கிறேன். It is lagging because this is running on the, as you can see, it is 60 Mbps. அதே நான் இதில் பண்ணாலும் வரும் பாருங்கள், அதே ஸ்பீட் டெஸ்ட்டு. ஆனால் எக்ஸாக்ட்லி 60 வராது, லைட்டாக மாறும். பாரத்தில் பிஎஸ்என்எல் வச்சுருக்கேன்னா இன்டர்நெட்டு நானும் பிஎஸ்என்எல் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, கனெக்ட் ஆகுதா? இப்போ நான் இதில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் லிட்ரலி. இப்போ நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோன்னா இங்கே வரும் பாரு, KDIR குருன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோன்னா LS. இப்போ இங்கே குரு இருக்கா, அதையே நான் இப்போ இங்கே காமிக்கிறேன் பாருங்க. வந்திருக்கா குருக்குள்ளே போய்ட்டு நான் வந்து CD குரு, அதாவது இது வந்து லினக்ஸ் இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டு. இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டு தான். இப்போ வந்து சிடிக்குள்ளே குரு இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்ட்டு நானோவில் ஏதோ ஒரு ஃபைல் நேம் போடுறேன். ஏதோ ஒரு ஃபைல் நேம் கொடுங்க. இது வந்து நோட்னு போடுறேன். நான் நோட்னு போட்டு இப்போ வந்து திஸ் இஸ் மை கம்ப்யூட்டர் கமாண்ட் ப்ராம்ப்ட் போட்டு சேவ் பண்ணிவிட்டு விட்டுறேன்னா இப்போ வந்து இது வந்து கொடுத்துட்டு எக்ஸிட்டே கூட எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ இது கனெக்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே இங்கே நோட்டு க்ரியேட் ஆகிருக்கா, நோட்டுக்குள்ளே பாருங்களேன், திஸ் இஸ் மை கம்ப்யூட்டர் ப்ராம்ப்ட் எழுதியிருக்கா. அதே நான் இங்கே இருந்து ஏதோ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி வெயிட் பண்ணுங்களேன். இப்போ இந்த இடத்துலையே இருக்குன்னு வச்சுக்க. இப்போ இதில் வந்து நான் எழுதுகிறேன்
this is my ubuntu சர்வர்னு எழுதிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் ஆகிடுச்சா? இப்போ நான் மறுபடியும் இதில் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா போன தடவை என்ன கேட்டுச்சு, ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கேட்டுச்சா, செகண்ட்ஸு இங்கே ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கேட்டுச்சு. எஸ் கொடுத்தேன்னா இப்போ நான் எதுக்கு போய் இங்கே போய் இது பண்ணேன்னு தெரியணும்னா, அப்போலேற நான் என்ன பண்ணேன், போய் இது எஸ்எஸ்எஸ்சிக்குள்ளே இருந்தால் நோன் ஹோஸ்ட்டு ரெண்டையும் டெலீட் பண்ணி விட்டேன்னா இப்போ ரெண்டுமே வந்துருச்சு பாருங்களேன். ஏன்னா அது சேவ் பண்ணிக்கும் நம்ம கம்ப்யூட்ரு. ஆல்ரெடி ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த தடவை சேவ் பண்ணும்போது இப்போ பாரு, எஸ்ஸுக்கு எதுவுமே கேட்காது, டேரெக்டாக பாஸ்வேர்டு கேட்கும், லாகின் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு கேட்குதா, பாஸ்வேர்டு போட்டேன், லாகின் ஆகிடுச்சு. ஓகேவா? அதை இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணேன், இதை போயிட்டு என் கம்ப்யூட்டர்லேருந்து இந்த நோட்டுக்குள்ளே திஸ் இஸ் உபுண்டு சர்வர்னு எழுதுனா இப்போ பாருங்கள், சிடி குரூப்பில் போயிட்டு கேட்டு நோட்டை போட்டோன்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் மை உபுண்டு சர்வர் செகண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டு நான் வந்து இப்போ வந்து எஸ்எஸ்எஸ்க்கு மொத்தமாக டெலீட் பண்ணி விட்டாரேன். இது வந்து டேரெக்டாக ஐபிஓ வச்சு எஸ்எஸ்ஹெச்சுக்கு விவோ பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறது. இப்போ ப்ரைவேட் கீ பப்ளிக் கீயை ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரைவேட் கீயை முதல் ஜென்ரேட் பண்ணணும். ப்ரைவேட் கீ ஜென்ரேட், இது எஸ்எஸ்ஹெச்சுக்கு ஜென்ரேஷன் போடுங்களேன், எஸ்எஸ்ஹெச் கீ ஜென்ரேட் அப்படின்னு போடுங்களேன். வருதுங்களா? இதில் ஆர்எஸ்ஏயில் வருதா? இதை கொடுங்களேன். இதில் இந்த கமாண்டை காப்பி பண்ணிட்டு எஸ்எஸ்எஸ் இது பண்ணுங்கள், வாட்டை ஜென்ரேட் பண்ணிட்டு அதை எங்கே போய் போடணும்னா, இப்போ பாரு, சிடி டாட் எஸ்எஸ்ஹெச் கீழே ஆத்தரைஸ் கீன்னு ஒன்று இருக்கும், இதில் இருக்குல்ல. ஏன்னா ஆத்தரைசேஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் போய் சேவ் பண்ணிக்கணும் உங்களோட பப்ளிக் எங்கே சேவ் பண்ணிவிட்டு, நீங்கள் அதாவது இங்கே சேவ் பண்ணிட்டு அதை கம்ப்யூட்டரில் முதல்ல ஜென்ரேட் பண்ணிட்டு, நீங்கள் எந்த கம்ப்யூட்டர்லேருந்து லாகின் பண்ண போகிறீங்களோ அந்த கம்ப்யூட்டரை ஜென்ரேட் பண்ணிட்டு அதை போய் இங்கே சேவ் பண்ணிடணும். இங்கே சேவ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், இங்கே சேவ் பண்ணிட்டு அந்த லொக்கேஷனோடு கொடுக்கணும். இங்கே இப்போ நம்ம இப்போ பப்ளிக் கொடுத்தோம்ல, இதை கொடுத்துட்டு அந்த லொக்கேஷனோடு கொடுத்தோம்னா அது என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக அந்த இடத்துக்கு போயிட்டு அதை லாகின் பண்ணிடும். இப்போ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ப்ரைவேட் கீ இது பாஸ்வேர்டு எதுவுமே கேட்காது. இப்போ நான் எக்ஸிட் ஆகிட்டு கனெக்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கு, இது நம்ம கனெக்டான இது பண்ணுறோம், கொடுக்குறோம். எதுனா எஸ்எஸ்சிக்கு கனெக்ஷன் கொடுக்குறோம். போர்ட்டு இது வந்து லேபு அட்ரஸ்ஸு ஐபி அட்ரஸ்ஸு கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுது, நம்ம இதில் போய் பார்க்குது ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு. ஆமாம், நம்ம ஆல்ரெடி இருக்குது, லாகின் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்னது, போர்ட்டு 22 வழியாக ஃபார்வேர்ட் ஆகுது. ஃபார்வேர்ட் ஆகி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுது. ஓகே நான் வந்துட்டு எஸ்எஸ்ஹெச்வி வெர்ஷன் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு டேரெக்டாக எங்கே போகுதுன்னா சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணிக்குது. ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும்னா, லாகின் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குமே, அது எங்கே நாங்கள் வேர் இஸ் தட் இங்கே பாருங்கள், லாகின் ஆத்தென்டிகேஷன் கேன் பி கண்டினியூ, பப்ளிக் கீ ஒன்று, பாஸ்வேர்டு ஒன்று. நம்ம வந்து பப்ளிக் கீ இன்னும் செட்டப் பண்ணலை. பப்ளிக் கீ நம்ம ஜென்ரேட் பண்ணி அதை இங்கேயும் இருக்கிறது பப்ளிக் கீ தான் இங்கே வரும்ல, இந்த இடத்துல வருவது தான் பப்ளிக் கீ. இதை எடுத்துகிட்டு போய்
இங்கே போட்டோம்னா பப்ளிக் கீ மூலமாக லாகின் ஆகும். அப்புறம் பாஸ்வேர்டு இது ஓகேவா. பாஸ்வேர்டு இப்போ நம்ம பப்ளிக் கீ செக் பண்ணது, பப்ளிக் கீ இல்லை நம்மகிட்ட. அடுத்தது நெக்ஸ்ட்டு டேரெக்டாக நெக்ஸ்ட் ஆத்தன்டிகேஷன் மெத்தடு பாஸ்வேர்டுக்கு வந்துடுச்சு. பாஸ்வேர்டு நான் இப்போ என் பாஸ்வேர்டை கொடுத்த உடனே அது லாகின் ஆயிரும். ஓகேவா. அதே நீங்கள் எஸ்எஸ்எஸ் கீக்கே பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கணும். அது ஜென்ரேட் பண்ணும் போதே நம்ம பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கலாம். அது இன்னும் ரொம்ப செக்யூராக இருக்கும். ஓகேவா. இப்போ இதை எஸ்எஸ்எஸ் கீலாம் கியூஆர் கோட்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணி லாகின் பண்ணலான்னு சொன்னாங்க. அது எப்படின்னு மட்டும் செக் பண்ணி மட்டும் பார்க்குறேன். ஒர்க் ஆகுமா என்னான்னு தெரில. பேசிக்கலி நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் சர்வர் எடுத்துகிட்டு இந்த கமாண்டை ரன் பண்ணணும். ஏபிடி இன்ஸ்டாலு ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் சர்வர்னு போட்டிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கேட்டோடனே அது இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சாங்க அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா கான்ஃபிகரில் ஐபி அட்ரஸ் எடுத்து ஐபி அட்ரஸை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். இந்த டிவைஸோட ஐஎஃப் கான்ஃபிக்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் காமிச்சிடும். இங்கே இருக்கா, இதுதான் ஐபி அட்ரஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் இது போட்டு இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டோமா. இப்போ எஸ்எஸ்ஹெச்னு போட்டு உங்கள் இங்கே இருக்குது பாருங்கள், அட்டுக்கு முன்னாடி அது வரைக்கும் பண்ணணும். ஒரு அட்டு, அப்புறம் அந்த பாஸ்வேர்டு 193.168.137.128 இதை போட்டோடனே பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் முதல் தடவை பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுக்கணும். அது இது ஃபிங்கர் பிரிண்ட் அது இதுன்னு கேட்கும். அது எப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டு மறுபடி கொடுக்குறேன். எஸ் கேட்குதா, எஸ் கொடுத்தோடனே பாஸ்வேர்டு கேட்குது. எஸ்ஸு கொடுக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா டேரெக்டாக நோன் ஹோஸ்ட்டில் போய் சேவ் பண்ணிக்குது இதை. ஓகே, ஒரு தடவை லாகின் பண்ணிட்டான் அப்படிங்கிறக்காண்டி. நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது டேரெக்டாக பாஸ்வேர்டு மட்டும் கேட்குறக்காண்டி. அதே பப்ளிக் யூஸ் பண்ணால் வித்தவுட் பாஸ்வேர்டு அது என்ன பண்ணணும்னா டேரெக்டாக இங்கேருந்து அங்கே பப்ளிக் நம்ம இதில் சேவ் பண்ணியிருக்க பப்ளிக்கையும் லேபில் இருக்க பப்ளிக்கையும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துச்சுன்னா ஆமாம் ஒன்றா இருக்குது, உனக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட அப்படின்னு கொளுத்தி விட்றோம். அதே தான் ப்ரைவேட் கீயும். ஓகே, லெட் மீ know how to set up SSH OTP authentication. இதை மட்டும் ட்ரை பண்ணி மட்டும் பார்க்க போகிறேன் நான் இன்றைக்கி. ஓகே, இது நான் பண்ணதில் நேற்று பார்த்தேன். ஓகே, நாளைக்கு இது மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம், அதில் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு விட்டேன். ஓகே, இன்னைக்கு இதை ட்ரை பண்ணுவோம். sudo get apt get இன்ஸ்டாலு. இதை நான் இங்கே போடுறேன், ஏன்னா இது கமாண்டெலாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் ஈஸியாக இருக்கும். காப்பி ஆகாது கமாண்ட்டு, ஏன்னு எனக்கும் தெரில. ஆகணும் ஆனால் பிகாஸ் இது தனி என்விரான்மெண்ட்டு. இங்கே காப்பி பண்ணுறது இங்கே வராது, இங்கே காப்பி பண்ணுறது இங்கே போக மாட்டேங்குது. செட்டாப்பு எஸ்எஸ்ஹெச் ஓடிபி ஆத்தன்டிகேஷன் போடுறேன். போட்டு இந்த கமாண்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது கூகுள் ஆத்தன்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணது எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூகுள் ஆத்தன்டிகேட்டர் இந்த 2 ஸ்டெப்புக்கெலாம் ஒரு மாதிரி நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். அப்புறம் இது நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது கேட்கும்ல,
அது என்னது உள்ள ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி ஒரு 30 செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு மாறி மாறி ரன் ஆகிட்டே இருக்கும்ல, அந்த ஆப் தான் இது. பிங்கில் கூட ஆத்தன்டிகேட்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ கூகுள் ஆத்தன்டிகேட்டர்னு போட்டோம்னா வரும். கூகுள் ஆத்தன்டிகேட்டர்னு இந்த ஆப் தான், இந்த லோகோவில் இருக்கிற ஆப்பு தான் அது. நம்ம கியூஆர் கேஆர் எல்லா பாஸ்வேர்டும் தான் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை தான் நான் பண்ண போகிறேன். இதை நம்ம எஸ்எஸ்எஸ் கீயை வச்சு பண்ணி டைரெக்டாக நம்ம அதை வச்சு நம்ம இங்கே லாகின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன, கூகுள் ஆத்தன்டிகேட்டரை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து சென்ட்ரல் யூஸர் இதுவும் இன்ஸ்டால் தான், அதை விட்டுருவோம். இப்போ கூகுள் ஆத்தன்டிகேட்டரை ரன் பண்ணணும். அதுக்கு இந்த கமெண்ட்டு எஸ்ஸு. இப்போ இந்த கியூஆர் கோடை காப்பி பண்ணிட்டு ப்ரோ உங்கள்கிட்ட ஆத்தன்டிகேட்டர் ஆப் இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்போதைக்கு ஸ்கிப்பு -1 கொடுங்க. ஸ்கிப் ஆகிடுச்சா? Hey then, if the computer you are login is not a hardest again, brute force login to. எமர்ஜென்சி ஸ்க்ராட்ச் கோடு அந்த இதெல்லாம் வந்திருக்கு. இது எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தது செட்டப் பண்ணுவோம் கூகுள் ஆத்தன்டிகேட்டரை. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி சேலஞ்சஸ் ஆத்தன்டிகேட்டரு இந்த கமாண்டை காப்பி பண்ணிட்டு அதை பேஸ்ட் பண்ணுங்கள். Oh, this fucking command is not working, bro. காப்பி பண்ணல, பார்த்த காப்பி பண்ணுறது ரொம்ப எடிட்டில் போயிட்டு பேமில் எஸ்எஸ்ஹெச்டியில் ஓகே இது தெரியும். இது நான் மண்டல் புரியும். சிடி போட்டு இதை கிளியர் பண்ணிட்டு எஸ்எஸ்ஹெச் இது சிடி டபுள் டாட்டு சிடி எஸ்எஸ்ஹெச் சிடி இடிசி சிடிடிசியில் எஸ்எஸ்ஹெச்சியில் எல்எஸில் இங்கே இருக்குது பாருங்கள் எஸ்எஸ்டி கான்ஃபிக்னு. இதுதான் நம்ம பண்ண போகிறது இப்போ. ஏன்னா இதுதான் ஹோஸ்ட்டுக்கான இது மேட்ரு. இதில் நம்ம போயிட்டு வேணும் எஸ்எஸ்ஹெச் ஹெச்டி கொடுத்தோம்னா கான்ஃபிகரில் அவன் எதை எடிட் பண்ண சொல்லியிருக்கான்னா வெயிட் பண்ணல, வெயிட் பண்ணுங்க. இதில் தான் ஏதோ ஒன்று பண்ண சொன்னால் அது என்னன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க.
pam.t ssh add this. Video tutorial problem. Hey everyone, in today's video I'm going to show you how to set up multi-factor authentication of your choice. Just make a note of that so you can take the system previous video. So in my case I only want to enable it for one user, so the global one is going to be turned off, but just the user that you use free time based, you can go ahead and say yes, and then you'll be presented with this QR code which you're gonna have to scan with your phone, or if you don't wanna use the QR code, you can use this secret key, but it's much easier to just scan the code than type the key. So in my case, you can see that my code is kind of too big for my screen, so I'm gonna go ahead and zoom out a little bit here. You can go on your apps app and go ahead and select you are done. You're gonna set that. This includes your phone like this to connect. If you want yes, then you'll be asked if you want to disallow multiple users. Otherwise, so good thing you notice that sometimes your code say no here, and I'm gonna go ahead and say yes here. And once you have it working, so I'm gonna go ahead and start a new terminal window, and then in here I'm gonna try to SSH into my server, and I should be asked for a token. There you go. As you can see now, I'm being prompted to. Okay, நம்ம சிம்பிளாகவே இது எவ்வளோதான் ப்ராசஸா SSH இன்ஸ்டால் பண்ணுறோம், இது ப்ராம்ப்டை இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ என் கம்ப்யூட்டருக்கு போகிறேன் இருங்க. இப்போ நான் கேட்குறேன், பாஸ்வேர்டு தான் கேட்குது. இப்போ நான் வெயிட் பண்ணி வச்சேன், பாஸ்வேர்டு தான் கேட்குது. இப்போ நம்ம அதான் இது செட் பண்ணணும், அந்த இடத்துல போயிட்டு ஏதோ ஒன்று மாற்றணும். Add waste. Oh, bro. சேலஞ்ச் ரெஸ்பான்ஸு எஸ் கொடுக்கணுமா? ஓகே, பார்க்கலாம். சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ் எங்கே இருக்கு? சேலஞ்ச் bro, what the fuck is that? சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ் எஸ்ன்னு கொடுத்தா போகுமா? ரைட் மெஷின் வேலை இல்லையாடா? மோடு ரைட்டுக்கண்ணா, ரைட்டு ரைட் பண்ணுங்களா? ரைட் மோட் இதுக்கு என்ன கமாண்டு? 777 அது ரிஸ்க் ஆச்சு.
777 கொடுப்போம், நமக்கு என்ன கவலை, நம்ம கம்ப்யூட்டர் தானே. சிஹெச் மால் 777 சோடோ சிஹெச் மோடு 777 ஓகேவா. இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணுவோம். எஸ் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த கமாண்ட் அப்ளை. இன்ஸ்டால் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து என்னடா ப்ரோ இது மட்டும் நம்மகிட்ட இல்லை. சோம் எஸ்டி எஸ்எஸ்ஹெச் இடிசியில் பேம் டாட்டியில் சி டபுள் டாட்டில் எல்எஸ் போட்டு சரி பேம் டாட்டில் போய்ட்டு எல்எஸ் போய்ட்டு என்ன சொல்லியிருக்கான், எஸ்எஸ்ஹெச் சரி எஸ்எஸ்ஹெச். ஏன்னா நானும் எஸ்எஸ்ஹெச் டி போட்டு எதுவுமே இல்லை இதில். எஸ்எஸ்ஹெச்க்கான வார்த்தையே இல்லை இதில். ஆத்தென்டிகேஷன் இப்போ ரெக்கார்டுன்னு எது இருக்கா? இப்போ எஸ் கொடுத்தாச்சு. போய்ட்டு எக்ஸைட் ஆகிட்டு டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். பாஸ்வேர்டு தான் கேட்குது பையன்.
ஒர்க்கிங் கரெக்ட்லின்னு தான் வருது. இப்போ வந்து நம்ம எதை பண்ணி பார்ப்போமா? ப்ரோ இஸ் எவ்ரி டைம் ஆஸ்கிங் பாஸ்வேர்டு ஒன்லி ப்ரோ. வேறு நான் இது பண்ணி பார்க்குறேன். பப்ளிக் கீ தான் வந்துருக்கு. இந்த இடத்துல ஏன் இன்னும் ஆடே ஆகலை? ஆத்தன்டிகேஷன் மெத்தட் கூகுள் எல்லாம் பண்ணியாச்சுடா ப்ரோ. இது மட்டும்தான் எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே வந்தாச்சு. இதில் எங்கே பாரு இந்த ஃபாலோயிங் ஓகே ஓகே நம்ம தான் ஆட் பண்ணுமா? காட்டா ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இதை பண்ணணுமா? இதுக்கு வந்துட்டு சேலஞ்ச் ரெஸ்பான்ஸு எஸ்ஸு அதான் பண்ணவேன் முன்னாடியே. எஸ் கொடுத்தாச்சு. படம் எஸ்எஸ்ஹெச் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அப்புறம் டெஸ்ட்டு வெப்சைட் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு தான்டா போட்டால் கேட்குது. I'm trying to authentication, but it's not showing. அவன் என்ன சொல்கிறான்னா இங்கே தான் போக சொல்கிறானே, இங்கே தான் போய் எஸ்ஸு கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அவன் எஸ்ஸு கொடுத்தாலும் மயிறு வேலை செய்ய மாட்டேங்குது. மொத்தமாக காப்பி பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு மட்டும்தான்டா ப்ரோ இருக்கே. சே ஆத்தா. இது என்ன இதுக்குள்ளேருந்தே லாகின் பண்ணால் ஒர்க் ஆகாது போலயே.
let me check that again. உடனே தான் ஆகுது. ஓகே, அதுக்குள்ளே இருந்துட்டு அதை லாகின் பண்ண முடியாது போல். ரைட்டு அப்போனா விட்டு. அப்போ இது ஒர்க்கே ஆகலைங்க தான் பாஸ்வேர்டு இந்த இது விட்டு பண்ணுறது. ஓகே, இட் இஸ் ஃபெயிலியர், பட் we tried something new. That's what we need to learn. ஓகே, இன்றைக்கி எஸ்எஸ்எஸ்க்கு பாதி வீடியோ எல்லாமே ஓகே. எஸ்எஸ்எஸ்க்கு எப்படி செட் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே சொல்லிட்டேன். எப்படி லாகின் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மிஸ் ஆனது என்னென்னா எக்ஸ்ட்ரா லாகின் ப்ராசஸரும் எப்படி பண்ணுறதுன்னு தான் தெரில நமக்கு. ஓகே, இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். அப்புறம் பஞ்சாயத்து தான் ஆரப்போகுது. அதனால் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டு எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே நான் ரீகான்ஃபிகர் தான் பண்ணி எடுத்தாகணும். இப்போ நான் இங்கே போய்ட்டு லாகின் பண்ணி பார்த்தாலும் லாகின் ஆகாது. ஏன்னா இது சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லணும். எஸ்எஸ்ஹெச்க்கு 4/192.128 என்னடா பாது கான்ஃபிக் 168 137 168 கனெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேட்டர்னு வந்துருச்சா? இப்போ நம்ம மறுபடியும் எஸ்எஸ்எஸ் கீ ஆட் பண்ணிட்டு ஓகே, மறுபடியும் நான் அளவு பண்ணிவிட்டு போயிடுறேன். மறுபடியும் எஸ்எஸ்எஸ் கீ ஆட் பண்ணோம். ரீகான்ஃபிகர் ஆகட்டும். மறுபடியும் ஓகே, எல்லாமே வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த நோன் ஹோஸ்ட்டை மட்டும் எடுத்து விட்டு லாகின் பண்ண வேண்டியதான்.
வந்துடுச்சா? இப்போ நம்மளை போய் அதை நோ ஹோஸ்ட்டை மட்டும் எடுத்துவிட்டு லாகின் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு கிடங்க வரும். நான் இன்றைக்கி முடியலன்னு விட்டு போகிறது நாளைக்கு என்னால் முடியும். ஓகே, பாஸ்வேர்டு இருந்தால் தப்பு தப்புன்னு வருது. பாஸ்வேர்டு தப்பு தப்புனே வருதுடா ப்ரோ. ஐ டோன்ட் நோ, அது பாஸ்வேர்டு தான் தப்பு, மற்றபடி எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நான் இதை ரீஸ்டார்ட் பண்ணி மட்டும் பார்க்குறேன். ரீஸ்டார்ட். பாஸ்வேர்டு கும்பிட்டு போச்சா? பண்ணதில்லை. பாஸ்வேர்டெலாம் கரெக்டாக தானே இருக்குது, அப்புறம் என் மாதிரி SSHக்கு 168.137.128 பாஸ்வேர்டு. பர்மிஷன் டெனேட் தான் வருது. பர்மிஷன் ஏதோ ரேப் பண்ணி வச்சுட்டேன் போல. ஏய், என்னமோ ஆகிப்போச்சுடா ப்ரோ. பர்மிஷன் ஏதோ பண்ணி வச்சுட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே வந்தேன். எனக்கு இது பிரச்சனை இல்லை, எனக்கு இது ஒர்க் ஆனால் போதும். இது ஒர்க் ஆகணும். இது ஒர்க் ஆகுது. இது பார்த்திங்கன்னா பப்ளிக் கீ தான் யூஸ் பண்ணுறேன். பப்ளிக் கீ எனக்கு அதுதான் பப்ளிக் கீ. இதுதான் பப்ளிக் கீ. இதை நான் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வித்தவுட் பாஸ்வேர்டு எதுவுமே கேட்காது. நான் பாஸ்வேர்டும் செட்டும் பண்ணல. ஓகே, இது பாருங்களேன், இது பப்ளிக் கீ யூஸ் பண்ணுறதுனால நம்ம இதை இங்கே வேறு ஆத்தென்டிகேஷன் மெத்தட் பப்ளிக் கீ மட்டும்தான் இருக்குது. பாஸ்வேர்டு எதுவுமே உனக்கு கிடையாது. செக் பண்ணது நம்ம சிஸ்டமே செக் பண்ணோம். இங்கே பாரு, ஹோஸ்ட் கீ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அவன் சர்வரில் பார்க்க ஆமாம் இருக்குது, இதான் கீ ஆத்தென்டிகேஷன் மெத்தடில் இருக்கா, இருக்குது. அப்போ லாகின் பண்ணி விடும் அவனுக்கு. ஓகே, that's all. Thank you. See you in next video.